பொங்கல் வாழ்த்துக்கள். அக்கா எங்கள் வீட்டில் மாடுகள். பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். குமார் தம்பி, நீங்கள் சேனலா? எனக்கு எல்லாத்தையும் நேற்று கேட்டீங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அம்மா அக்காவோட சேனல் நீங்கள் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கமெண்ட் போடுங்க, நான் பார்த்துட்டு வரேன்னு. வேலை இப்போ எல்லா ஊர்லேயுமே சின்ன சின்ன கிராமங்களில் எல்லாமே இப்போ விளையாட்டு போட்டி, நிறைய கோலம் போட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஒரு சின்ன பிள்ளைங்களை விளையாட விட்டுக்கிட்டு நம்ம லக்கி கார்னர், நிறையா உருளைக்கிழங்கு சேகரித்தல் விளையாட்டுகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓட்டப்பந்தயம், 100 மீட்டர் ஓட்டம், அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. கயிறு இழுக்கும் போட்டி எல்லாம் முடிச்சு நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ஆர்கெஸ்ட்ரா இது மாதிரி வைப்பாங்க. வணக்கம் வணக்கம். பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். லைக் போட்ட நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாக்கியம் கிரியேஷனல் சேனல், அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தையல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச முறையில் சமையல் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்து எனக்கு விவசாயத்தை பற்றி நிறையாவே நான் போட்டிருப்பேன். நம்ம இடத்துல விளைஞ்ச தோட்ட காய்கறிகள் நம்மளுக்கு அதுவே ஒரு சந்தோஷம் தானே. நான் ஒவ்வொரு பதிவுலையும் என்னென்னா, நம்ம கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் ஒரு பூச்செடி வைங்க. இப்போ என்னை எடுத்துக்கோங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து செம்பருத்தி பூச்செடி வச்சுருக்கேன். நார்த்தங்காய், நல்லா நார்த்தங்காய் இருக்குது, கிடாரங்காய் இருக்குது. கிடாரங்காய் இவ்வளோ பெருசு காய்க்கும், அப்படியே திராட்சை கொத்து மாதிரி காய்க்கும். நம்மளுக்கு அதை பார்க்குறதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப